எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. இந்த வீடியோ அதுக்கு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா ஆக்சுவலி இன்றைக்கி போடக்கூடிய வீடியோவே வந்து வேறு வீடியோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரோன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அது நானும் டாப் 10 தமிழ்னு சேர்ந்து தான் ஆர்டர் பண்ணது. ஏன்னா நாங்கள் வந்து நம்ம சேனலில் டாப் 10 கேஜெட்ஸ், அதுமாதிரி அவரோட சேனலில் டாப் 5 கேஜெட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. சில ப்ராடக்ட் கிடைக்காத ஒரு ப்ராடக்ட் வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறது வந்து எங்களோட வழக்கமான ஒரு பழக்கம் தான். இது நாங்கள் திட்டமிட்ட 1.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரோன் ஆர்டர் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அதால் நான் பாதிக்கப்பட்டதுக்கு மேலே டாப் 10 தான் பெருசாக பாதிக்கப்பட்டார் லாஸ்ட் வீக்கு. ஏன்னா இது எக்ஸ்க்ளூசிவாக இந்த தகவல் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா நிறையா பேர் வந்து ட்ரோனுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் க்ரேஸ் இருக்கீங்க. இந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அதனால தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறோம். நார்மலாக இந்தியாவோட ரூல்ஸ் பிரகாரம் 2019 பார்த்திங்கன்னா வந்து யார் வேணாலும் ட்ரோன் வாங்கலாம். ட்ரோன் வந்து 250 கிராமுக்கு கீழே உள்ளவங்க வந்து லைசன்ஸ் வச்சுக்க வேணாம். 250 கிராமுக்கு மேலே உள்ளவங்க வந்து லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக வீடியோலாம் போட்டிருக்கோம் நம்ம. ஆனால் அந்த ஒரு ரூல்ஸ் வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணும்போது அந்த ரூல்ஸ் வந்து செல்லுபடி ஆகாது. ஏன்னா அவர் வந்து ஒரு ட்ரோன் ஆர்டர் பண்ணியிருந்தாப்புல ஒரு 2 மாதம் முன்னாடி. நானும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இங்கே வந்து அப்ராடில் இருக்கிற எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு வந்திருந்த ட்ரோன் வந்து என்ன ஆச்சுன்னா 2 மாதம் முன்னாடி நாங்கள் ஆர்டர் பண்ணி அந்த ட்ரோன் வந்து மேக்ஸிமம் அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ணால் 10 டேஸ், வேகமாக வந்தால் 10 டேஸ், ரொம்ப லேட்டாக இருந்துச்சுன்னா 35 டேஸ் ஆகும். ஆனால் அந்த ட்ரோன் வந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு வரல, 35 டேஸ் தாண்டி கூட. அப்போ அவர் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணி சொன்னாப்புல இது மாதிரி வரல, என்ன பண்ண சொல்லும்போது நான் அந்த ட்ராக்கிங் ஐடியை நான் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன் இந்தியாவுக்கு வந்து 20 நாள் ஆச்சு. அந்த ட்ரோன் வந்து திட்டமிட்ட பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி 10வது நாளே இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்பியும் சிங்கப்பூருக்கு போயிடுச்சு. திரும்பி சிங்கப்பூருக்கு போயிட்டு திரும்பி இந்தியாவுக்கு வந்துச்சு. சிங்கப்பூர் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட 4 தடவை உங்கள் இந்த ட்ராக்கிங் ஐடியில் வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த ட்ராக்கிங் ஐடி அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வெப்சைட்டை கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் வந்து போயிட்டு ரிட்டன் வந்திருக்கு. ஏன்னா வந்திருக்க பார்சல் வந்து சைனாலேருந்து தான். ஆனால் ஃப்ளைட்டில் வரும்போது சைனா, சிங்கப்பூர், சென்னை அப்படி வந்திருக்கு. அந்த பார்சல் என்ன இருக்குன்னு கூட கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு தெரியும். தெரிஞ்சு கூட அவங்க அந்த யாருக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணாமல் அந்த பார்சலை சும்மா ரிட்டன் அமுச்சுட்டு அந்த பார்சல் வந்து ரொம்ப வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்கும் அந்த பார்சல் அந்த அளவுக்கு. கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த பார்சல் வரலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அலி எக்ஸ்பிரஸில் ஒரு பார்சல் வரலன்னா நம்மளால் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் போட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டுக்கு பேமெண்ட் சஜஷன் பண்ணும்போது அவங்க ரீசேலர் என்ன சொன்னால் பார்சல் இந்தியாவில் தான் இருக்குது, கஸ்டம் டியூட்டியில் தான் இருக்குது சொன்னோன்னே என்னடா பண்ணுறதுன்னு திரும்பி சொல்லிவிட்டு லாஸ்ட் மந்த் வந்து 2 மாதம் முன்னாடி நடந்த சம்பவம். ஆனால் லாஸ்ட் மந்த் கடைசியாக முயற்சி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் தான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணேன், நாட் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறமா ஏன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க கால் சென்டர் நம்பர் வந்து எப்பயும் தான் வேலை செய்யும், எப்பயும் வேலை செய்யாது. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் மறந்துட்டோம். லாஸ்ட் வீக் வந்து ஒரு லெட்ரு வந்துச்சு, டாப் 10 தமிழ் வீட்டுக்கு ஒரு லெட்ரு வந்துச்சு. அவர் சேலம் ஆத்தூரில் இருக்காப்புல. அந்த லெட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரோன் வந்திருக்கு, அந்த ட்ரோன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெனால்ட்டி கட்டணும். நீங்கள் வந்து அந்த ட்ரோன் வேணும்னா பெனால்ட்டி கட்டணும், ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப்னால் என்ன ப்ரூஃப்னால் அந்த ட்ரோன் ஆர்டர் பண்ணதுக்கு உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கா ஃபஸ்ட்டு. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா வந்து என்வாயர்மெண்ட் லைசன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துருந்தா தான் அந்த ட்ரோன் தருவோம். பெனால்ட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்த்திங்கன்னா 1000 ரூபா பெனால்ட்டி கட்டணும். நாங்கள் வாங்கின ட்ரோனோட விலையே வந்து 800 ரூபா தான். ஆனால் 1000 ரூபா ட்ரோன் கட்டணும். இப்போ எல்லாம் நினைப்பீங்க சரி 1000 ரூபா கட்டி வாங்கணுமா அப்படியே போனா போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுறலான்னு பார்த்தாலும் அந்த லெட்டரில் வந்து ஒரு பின் குறிப்பு இருந்துச்சு. இப்போ ஒருவேளை இந்த ட்ரோன் வேணான்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து 500 ரூபா பெனால்ட்டி கட்டணும். அது எங்கே வந்து கட்டணும்? சென்னையில் மீனம்பாக்கம் ஏற்பட்ட அங்கே கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வந்து கட்டணும். அந்த லெட்ரு வீட்டுக்கு வந்த அன்னைக்குலேருந்து 5 நாளுக்குள்ளே நம்ம இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் போய் நம்ம எனக்கு இந்த ட்ரோன் வேணும்னு நினச்சி போய் நம்ம எல்லா ப்ரூஃபும் நம்ம சப்மிட் பண்ணால் 1000 ரூபா கட்டி வாங்கிட்டு வந்துடலாம். ஒன்றுமே வேணான்னு சொன்னால் கூட 500 ரூபா நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து 500 ரூபா எது கட்டணும்னா அந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம எதுவுமே இல்லாமல் வாங்கினதால் இல்லீகலுக்காக 500 ரூபா பெனால்ட்டி கட்டணும். ஒருவேளை அந்த 500 ரூபா பெனால்ட்டி கட்டலைன்னா அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு லெட்டர் 5000 ரூபான்னு வரும். அதையும் கட்டலைன்னா நம்ம மேலே கேஸ் போடுவாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா 1000 ரூபா கம்மி உள்ள ட்ரோன் வந்து ஃபஸ்ட்டு கையில் வரல. 2வது விஷயம் என்னென்னா
பாவம் இந்த மனுஷன் வந்து அவரோட சேனலில் வீடியோ போடல, ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் கேதர் பண்ணி ஒரு வீடியோவை பண்ணுறேன். இங்கேருந்து ஆத்தூர்லேருந்து சேலம் ஆத்தூர்லேருந்து பஸ் பிடிச்சி சென்னைக்கு போய் அங்கே போய் 500 பெனால்ட்டி சலான் கட்டி அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்து போயிட்டு வர போக்குவரத்து செலவு ஒரு 500-600 ஆகி அந்த பொருள் கிடைக்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து என்னென்னா இவ்வளோக்கு ஒரு அலைச்சல் ஆகிடுச்சுல, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா பொதுவாக நாங்கள் நிறைய கேஜெட்ஸ் வாங்குவோம், இது மாதிரி இன்சிடென்ட் நடக்கும், சில கேஜெட்ஸ்க்கு வந்து அப்படியே பார்சல் கூட மறைஞ்சு போயிடும். ஆனால் ட்ரோன் வாங்கி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோலாம் எதுக்கு நான் இந்த கதையெல்லாம் இவ்வளோக்கு நான் சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரோன் யாருமே வாங்காதீங்க. அது ஒரு டாய் ட்ரோனாக இருந்தால் கூட இந்தியாவில் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் இம்போர்ட் பண்ணாதீங்க. யாராச்சும் கமெண்டில் பண்ணீங்க ப்ரோ நான் கூட வாங்கிட்டேன் ப்ரோ எனக்கு வந்துட்டு சொன்னீங்கன்னா யாருக்காச்சும் அதிர்ஷ்டத்தில் லக்கில் வந்துடும் தவிர, ஒரு வேளை வந்து கஸ்டம்ஸில் மாட்டிக்கிச்சு நீங்கள் வந்து ஒரு வேளை மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை திருச்சியில் இருந்தீங்கன்னா திருச்சியில் நீங்கள் டேரெக்டாக சென்னைக்கு போய் பெனால்ட்டி கட்டி அது வேணான்னு சொன்னால் கூட பெனால்ட்டி கட்டணும். இப்போ இன்னொரு சந்தேகம் ப்ரோ, இப்போ வந்த ட்ரோன் வந்து நீங்கள் பெனால்ட்டி கட்டிட்டீங்க, அந்த ட்ரோனை என்ன ப்ரோ பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரோன் வந்து திருப்பி வந்து சைனாவுக்கு போகாது. அது அந்த ட்ரோன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் மந்த்லி ஒன்ஸோ 3 மந்த்துக்கு ஒருத்தர் வந்து நம்ம தான் பெனால்ட்டி கட்டிட்டோம் அந்த ட்ரோனை வந்து ஏலத்துக்கு விற்பாங்க. அந்த ஏலம் எங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏலத்துக்கு வந்து கவர்மெண்ட்டில் விற்பாங்க. அந்த ஏலத்துக்கு விற்று அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து மானியமாக காசு போய்டும். அது இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ட்ரோன் வந்து ரொம்ப ஒரு நல்ல பொருள் தான். ஆனால் இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப நஷ்டம் கொடுக்குறாங்க. இதுக்கு யாராச்சும் நீங்கள் வந்து நியாயமாக கூட சொல்லலாம், என்ன ப்ரோ ட்ரோன் தான் ப்ரோ, யாராச்சும் வந்து பாம்பை கடத்தி எடுத்துகிட்டு போனால் ஏதாவது பிரச்சனை இல்லை, அதுக்கு தான் நம்ம இந்தியா சட்டம் கொடுக்குறான்னு சொல்லலாம். 10 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு தான் இவ்வளோ குடைச்சல் கொடுப்பாங்க. கோடி ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு கொள்ளடிக்கிறவனெல்லாம் வந்து விட்டுருவாங்க. அப்படி தான் நம்ம இந்தியா கவர்மெண்ட் இருக்குது. இதை யார்கிட்டையும் போய் நம்மளால் பேச முடியாது. உங்களுக்கு ட்ரோன் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வந்து சென்னையில் கடையில் விற்கிதா போய் வாங்கிங்க, இல்லை அமேசான் இந்தியா இல்லை பேடிஎம்மில் விலை அதிகமாக தான் இருக்குது, இந்தியாவிலே ஆன்லைனில் வாங்கிங்க. அதை தவிர்த்து பேங்கூட்ஸ், கியர் பஸ்ட், அலி எக்ஸ்பிரஸ் நாங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் ப்ரமோட் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்கு தான் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து இப்போ நான் வாங்கி வச்சுக்கிற ட்ரோனு கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கேன். அதனால் ரொம்ப உஷாராக இருங்க. ட்ரோன்லாம் வாங்கி நீங்கள் வந்து பிடிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டி சீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லிவிட்டு அதோட விளைவுகள் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்தியாவோட ரூல்ஸ் வந்து ரொம்ப கடுமையான ரூல்ஸ். நான் இந்த வீடியோ செஞ்ச காரணமே உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கொடுக்கும். ட்ரோன் ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க, அதனால் வாங்குறதுக்கு முன்னாடி யோசித்து வாங்கணும், வாங்கிடாதீங்க. இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். வாங்கணும்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து அமேசான் லிங்க்கில் கொடுத்துருங்க ட்ரோனோட கலெக்ஷன், அதில் போய் வாங்கிங்க. இல்லைனா வந்து சென்னையில் வந்து மெயினான அந்த டாய்ஸ் மார்க்கெட்டில் போனீங்கன்னா கிடைக்கிது நிறையா. பெரிய ட்ரோன்லாம் ஓட்டுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா லைசன்ஸோடு எடுத்து வாங்குங்க. அதுதான் நாளைக்கு வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா சட்டத்துக்கு நம்ம மீறி போகக்கூடாது, இனிமேல் சட்டத்துக்கு இதில் தான் இருக்கணும். அதனால் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிட்ட விதத்தில் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் என்னென்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் வந்து வெளிநாட்டில் எப்படி பொருள் வாங்குறது, என்னென்ன பொருள் வாங்கலாம், எவ்வளோ கஸ்டம் டியூட்டி வரும், அதை பற்றிலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஹோப் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வந்துடுறாங்க. நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.